ஒரு வழியா ஆட்டத்தோட இறுதி கட்டத்துக்கு நெருங்கியாச்சு. இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் செம்மோட லாஸ்ட் எக்ஸாம். இந்த பரீட்சையை நல்லபடியா எழுதணுன்றதுக்காக 2 மாசமா திறக்காத சாமி அறையை திறந்து விபூதி விட்டுக்குன்னு காலேஜ் கிளம்பிட்டோம். ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தா இங்க இருந்த கிணற காணுன்ற மாதிரி ரோடு போறோன்ற பேர்ல கேட்ட பொழுது ஓரமா தூக்கி வச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை அப்படியே ஓனருக்கு அதுக்கு தெரிவிச்சுட்டு 2 நாள்ல எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிருந்தாங்க. சரி நாங்களும் காலேஜ் கிளம்பி வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா எல்லாரும் ராப்பகலா படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போற நேரத்துல உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரையும் தட்டி எழுப்பிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போயாச்சு. நான் நினைச்சதை விட இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. என்ன எக்ஸாம்னு சொல்ல மறந்துட்டால, கம்யூனிகேஷன் ஸ்கில் 100க்கு 100 மார்க் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த காரணத்தினால தான் என் மூஞ்சில இவ்வளவு ஒரு புன்னகை. அப்புறம் போற வழியில நம்ம சேஷா பையன் வந்தான். அவன் கூட கொஞ்சம் நேரம் பேச்ச போட்டு ரூம் கிளம்பிட்டேன். அவ்வளவுதான். இனிமே 15 நாள் லீவ் இருக்குது. சின்ராஸ் இனிமே கையிலேயே பிடிக்க முடியாது. ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்க இருக்கிற அறையை சுத்தமா கிளீன் பண்ணிட்டு இத்தனை நாளா துவைக்காம வச்சிருந்த துணி எல்லாத்தையும் துவைக்கப்பட்டாச்சு. இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கே மொத்தமா 3 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு வந்துட்டு இன்னைக்கான புரோட்டீன் கோல் ரீச் பண்றதுக்காக ஒரு ஸ்கூப் வே போட்டு குடிச்சிட்டு ஜிம் கிளம்பிட்டேன். நீங்க மசில் பிளேஸ்ல இருந்து வே ஆர்டர் பண்றீங்கன்னா மறக்காம டிஸ்கவுண்ட்டுக்கு ஜனா 55M என்ற கோட் யூஸ் பண்ணுங்க. அம்புட்டு தான். ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரீசெண்டா கவினாத்தான ஒரு பரிசு அனுப்பி போட்டுருந்தாரு. அது அப்படியே ஜிம்ல போய் ஓபன் பண்ணிக்கலாம்னு எடுத்துட்டு போயிட்டேன். அது வேற ஒன்றும் கிடையாது, பெரிய பேர்லெட்ஸ் தான். நான் ஆல்ரெடி அண்ணா கிட்ட மினி பேர்லெட்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த மினி பேர்லெட்ஸ் தான் நான் இத்தனை மாசமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஸ்கில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக கவினாத்தானா பெரிய பேர்லெட்ஸ் அனுப்பி விட்டுருந்தாரு. இதுல பேக்கிங் பத்தி சொல்லி ஆகணும். பேர்லெட்ஸ்க்கு ஒருவித டேமேஜ் கூட இல்லாம தர்மாகோல்லாம் வச்சு சேஃப் அண்ட் செக்யூரா அனுப்பியிருந்தாங்க. எனக்கு பர்சனலா இந்த பெரிய பேர்லெட்ஸ் ரொம்பவே தேவைப்பட்டது. நான் இப்பதான் பிளான்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் ஹை சர்ஃபேஸ்ல இருந்து பண்ணா ஸ்கில் அன்லாக் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மத்தபடி நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க மினி பேர்லெட்ஸே வாங்கிக்கோங்க. ஆர்டர் பண்றதுக்கு வாட்ஸ்அப் நம்பரை நான் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் என்னோட வெயிட்டும் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கேட்டிருந்தீங்க. என்னோட வெயிட் 60.4 kg, பாடி ஃபேட் பர்சன்டேஜ் 9.2. சரி, வீடியோ வேற ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. இதோட இன்னைக்கு நாளா முடிச்சுக்கிறேன். இவ்வளவு தூரம் பாத்துட்டீங்கன்னா மறக்காம இந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜனா கலிசனிக். ஸ்டார்ட் ஆகும். பை.